வணக்கம். ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பார்க்க போறது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்ல பிலீவ் சிஸ்டம் பார்க்க போறோம். அந்த பிலீவ் சிஸ்டம் எதற்குன்னா, ஸோ நம்மளுக்குள்ள எத்தனை பேருக்கு வந்து டிசைர் இருக்கு, ஆசை இருக்கு. நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். காலேஜ்ல படிக்கும்போது நான் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐடி கம்பெனி வேலை செய்யணும், மாதத்துல 2,00,000 சம்பாதிக்கணும் ஒரு ட்ரீம். ஹவுஸ் ஒய்ஃப்ங்களுக்கு நல்ல சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லக்ஸரியா இருக்கணும், நகை வாங்கணும், டைமண்ட் வாங்கணும். இது ஒரு ட்ரீம். சின்ன பசங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன கார் வாங்கி தருவாங்களா அப்படின்னு ஒரு ட்ரீம். ஓகே. ஒன் செகண்ட். வெல்கம் வெல்கம் பெனர்ஜி. ஓகேவா? ஸோ என்னோட வாய்ஸ் கேட்டுச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த ட்ரீம் இருக்கு? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஓகேவா? அந்த ஆசை எல்லாமே நெறைய பேருக்கு ஒரு சிலருக்கு வந்து சக்சஸ் ஆகுது. ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகுறதில்ல. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு? நெக்ஸ்ட் போலாம். இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற நெறைய பிலீவ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, வெறும் ஆசை மட்டும் இருக்கு. நம்மளுக்கு அது தேவை, இது தேவை, இது அடையணும், இது அடையணும்னு சொல்லி நெறைய இருக்கு. பட் எத்தனை பேருக்கு அது அச்சீவ்மென்ட் ஆகுது, நெறைய பேருக்கு சக்சஸ் ஆகுறதில்ல. அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற பிலீவ் சிஸ்டம். அதாவது நம்பிக்கை. அன்லிமிட்டெட் பிலீவ், லிமிட்டெட் பிலீவ் சொல்லுவாங்க. கரெக்ட்டா? லிமிட்டெட் பிலீவ்னா என்ன? அன்லிமிட்டெட் பிலீவ்னா என்ன? நீங்க ஒரு பேப்பர், பென் எழுதுங்க. எந்தெந்த விஷயத்துக்கு நான் நம்பிக்கையோட இருப்பேன். உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அது நீங்க எழுதுறீங்களா? எந்த விஷயத்துக்கு நீங்க அதிகமா பயப்படுறீங்க? அந்த ஒரு எக்ஸர்சைஸ் இன்னைக்கு தரேன். லிஸ்ட் எழுதுங்க. ஒரு 5 வேர்ட்ஸ் எழுதுங்க. 5 டைம்ஸ். வெளிய போறதுக்கு நான் தனியா போறதுக்கு பயமா இருக்கு. நான் பஸ்ல தனியா வந்து இப்ப டிராவல் பண்ண மாட்டேன். கார் ஓட்டுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. கார் ஓட்ட முடியாது. எனக்கு வந்து லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் நான் போவேனா? நான் நினைச்சது அடைவேனா? அது எனக்கு ஆசை இருக்கு. பட் இதெல்லாம் முடியுமான்னு எனக்கு தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு. நெறைய பேர் வந்து லைஃப் கோச் ஆகணும், ஹீலர் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. பட் இந்த சர்டிஃபிகேட் வாங்குன பிறகு குரோத் இல்லாம, ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாம, நான் நல்லா பேசுவேனா? நான் மத்த ஸ்டூடண்ட்க்கோ, இல்ல ஆடியன்ஸ்க்கோ நான் வந்து ஹீலிங் குடுக்க முடியுமான்னு அந்த ஒரு நம்பிக்கை. ஒரு சிலருக்கு மணி ப்ராப்ளம் இருக்கும். பற்றாக்குறை. எனக்கு எப்பவுமே வந்து பணம் வந்து என்கிட்ட தங்குறதில்ல. பணம் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே என்னால முடியுமா? பணம் சம்பாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நெறைய பேர் நினைக்கிறது அதுதான். 75% மனி இஸ் ஹார்ட். பணம் வந்து நம்மகிட்ட வராது. பணம் சம்பாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். மணி ப்ராப்ளம் இருக்கு. பணம் பத்தி இருக்கிற பிலீவ் சிஸ்டம். ரிலேஷன்ஷிப் பத்தி ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு வந்து என் பேச்சு அவங்க கேட்கறதில்ல. பார்ட்னர் எப்பவுமே சண்டை போட்டுன்னே இருக்கிறாங்க. என் மேல பாசம் கிடையாது. குழந்தை மேல பாசம் கிடையாது. வீட்ல பொறுப்பு கிடையாது. இது எல்லாமே நினைச்சுன்னு இருந்தா, இதுவும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆங்ஸைட்டி, ஃபியர், ஓவர் திங்கிங் ஒரு விஷயத்த நினைச்சுன்னு இருக்குது. இது எல்லாமே ஒரே விஷயத்த சரி பண்ண முடியும். உங்களுக்கு லைஃப் மேல எவ்வளோ நம்பிக்கை இருக்கு. நீங்க சரி பண்ண முடியும். என்னால என் லைஃப் வந்து சரி பண்ண முடியும்னு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு மார்க் போடுங்க. டைப் பண்ணுங்க. 1லேருந்து 10 வரைக்கும். ஸோ நீங்க 10ன்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களோட பிலீவ் சிஸ்டம் ஹை லெவல்ல இல்லன்னு அர்த்தம். கம்மியா இருக்குன்னு அர்த்தம். 0ன்னு இருந்துச்சுன்னா 100% ஐ ஹேவ் பிலீவ் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் எப்பவுமே ஜெயிப்பேன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு பிலீவ் சிஸ்டம் இல்லன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை எப்படி அன்லிமிட்டட் பிலீவ் எப்படி கொண்டு வர்றது சொல்லி ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். ரெடியா? ஓகேவா? சோ எழுதிட்டீங்களா? எத்தனை பேர் எழுதின்னு இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து எழுதுங்க. ஒரு பேப்பர், பென் எடுங்க. உங்க லைஃப்ல சார்ட் பண்ணுங்க. சார்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க ஆன்லைன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எழுதுங்க. மணி பத்தி எனக்கு ஒரு இந்த தாட் இருக்கு. 5 தாட் இருக்கு. எனக்கு வந்து பிலீவே இல்ல. என்கிட்ட பணம் வராது. நான் சம்பாதிக்க முடியாது. இல்ல எனக்கு ஆங்ஸைட்டி அடிக்கடி இருக்கு. ஓவர் திங்க் இருக்கு. எதனால தெரியல. 3வது உங்களோட ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரியில்ல. ஒரு குட் ரிலேஷன்ஷிப் என்னால மெயின்டெயின் பண்ண முடியல. என் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு கரியர் அப்கிரேட் பண்ண முடியல.
அப்படி எத்தனை பேர்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே சார்ட்ல போடுங்க. ஐ வில் சப்போர்ட் யூ. ஸோ லிமிட்டட் பிலீவ்ல வந்து லிமிட்டட் பிலீவ்ல வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. ஒரு விஷயத்த நீங்க தீர்மானிக்கிறது ரொம்ப லேட்டா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறது இது சக்சஸ் ஆகுமா, முடியுமா, என்னால ஜெயிக்க முடியுமா சொல்லி நீங்க ரொம்ப ரொம்ப யோசித்து முடிவெடுப்பீங்க. பிலீவ் சிஸ்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மலையில ஏறுனேன்னா கூட கண்டிப்பா என்னால ஏற முடியும். நான் வெயில்ல போனேன்னா கூட வெயில்ல போக முடியும். டிராவல் பண்ண எல்லா இடத்துல எஸ் ஐ கேன் ஐ கேன். உங்க மைண்ட் என்ன ஆகும்? உன்னால எல்லாமே முடியும். உன்னால எல்லாமே செய்ய முடியும். நீ ஜெயிக்க பிறந்தவ சொல்லி உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் கொண்டு வரும். ஓகேவா? செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லன்னா உங்களுக்கு பிலீவ் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. எத்தனை பேருக்கு நான் வந்து செல்ஃப் லவ் இருக்கு. எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுவேன். என்ன நான் நேசிப்பேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஸோ இதுவும் நெறைய பேருக்கு தெரியல. செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்னன்னு சரியா தெரியல. செல்ஃப் லவ் பண்றது தெரியல. பட் ஒன்லி ஒன் ட்ரீம் மட்டும் இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கு. ட்ரீம் மட்டும் இருந்தா போதாது நம்ம கோல் சக்சஸ் பண்றதுக்கு. சில விஷயங்கள், சில டெக்னிக் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங் எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே அது கழிக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணும். ஸ்ட்ரெஸ்னா வெறும் கோவம் மட்டும் கிடையாது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பணத்தால வரும். மனி ப்ராப்ளம்னால வரும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மைண்ட் செட் இல்லன்னா ஸ்ட்ரெஸ் வரும். ஒரு டைம் வந்து ஃபாலோ பண்ணலன்னா கூட அர்ஜென்ட்டா நம்ம பங்க்சுவாலிட்டி இல்ல, லேசினஸ் இருக்கு, ஹேபிச்சுவல் பிராக்டிஸ் இல்லன்னா கூட ஸ்ட்ரெஸ் வரும். டைம் ஆயிடுச்சு, இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்புறாங்கன்னா, அதுவும் ஒரு பதட்டம். பஸ் பிடிக்கணும், நீங்க வேலைக்கு போகணும், ஒரு அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அதே போல நம்ம கரியர்ல அடுத்த லெவலுக்கு போக மாட்டோமா? வாங்குற சம்பளமே எப்பவுமே மந்த்லி சம்பளத்துக்காகவே வெயிட் பண்ணின்னு இருக்கணும். ஸோ ஒரு 50,000 வாங்குறீங்க. அந்த சம்பளமே நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம அதே மெயின்டெயின் பண்ணணும். எல்லாமே ஒரு வீட்டுக்கான செலவு என்ன இருக்கு? அது எல்லாமே பார்த்துட்டு அதுவே மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இந்த மாரி இருக்கிறது இதுவும் ஸ்ட்ரெஸ் தான். இன்னைக்கு யாருக்கும் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம நான் ஹாப்பியா இருக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியாது. நெனச்சு பாருங்க, நீங்க எந்த வகையில நீங்க ஸ்ட்ரெஸ் ஆறீங்க. ஸ்ட்ரெஸ்னா அந்த ஒரு பெரிய டிப்ரஷன் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு மனக்கவலை வர்றது. ஓகே. மனசஞ்சலம் வர்றது. ஒரு நிம்மதி இல்லாம, சந்தோஷமா இல்லாம இருக்கிறது. இது எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா, உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம, எல்லாமே பின்னோக்கி போவீங்க. ஸோ உங்கள நினைவு, உங்க எல்லாமே ரிமைண்ட்ஃபுல்லா எப்படி ஆகும்னா, பின்னாடி நோக்கி ஒரு 5 வருஷத்துல நடந்திருக்கும் ஒரு விஷயம், பணத்த பத்தி ஒரு லாஸ், பிசினஸ் லாஸ் இருக்கும். அத நெனச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்திருக்கும். அத நெனச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கொண்டு வரும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு கொண்டு வரும். எதனால கொண்டு வரும்னா, உங்களோட பிரைனோட பவர் நெகட்டிவா இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம நெகட்டிவா இருக்கு. அதனால அந்த மாரி உங்களுக்கு கொண்டு வரும். ம். ஒவ்வொரு விஷயமும் நீங்க மூவ் பண்ணும்போது தோல்வியாகும். ஒவ்வொரு விஷயமும் எடுக்கும்போது சந்தேகம் வரும். ஒரு நீங்க இன் கேஸ் ஒரு கோர்ஸ் நீங்க படிக்கணும். ஒரு விஷயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போகணும்னா, இது உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு வாங்க உங்களுக்கு வேலை குடுக்குற சொன்னாலும், நீங்க எதற்காக இங்க வந்து ஒரு சந்தேகம் வரும். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். இந்த வேலை கிடைக்குமா? கிடைச்சா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்குமா? நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பேனா? இது வந்து எனக்கு ஒத்துக்குமா? ஆனா எல்லா பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே குடுக்க தயாரா இருக்கு. பட் எது தடுக்கிறது? உங்களோட நெகட்டிவ் தாட் வந்து தடுக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு புரோகிரஸ், ஹேப்பினஸ் எல்லாமே தேடி வரும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க நெனச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். பட்டு இந்த நெகட்டிவ் பிலீவ் இருக்கே, அதாவது லிமிட்டட் பிலீவ் இவ்வளவுதான் முடியும். இவ்வளவுதான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் உங்களோட லைஃபோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாம போயிடும். ஓகேவா? நெறைய பேருக்கு லைஃபோட வேல்யூ தெரியுறதில்ல. லைஃபோட வேல்யூனா, இன் கேஸ் எனக்கு மாதத்துல ரூ. 20,000 வந்தா போதும். என் லைஃப் வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தா போலாம். ரூ. 20,000 நெனைப்பீங்க.
அடுத்தது வந்து உங்களுக்கு பசங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். நீங்க கார் வாங்கன ட்ரீம் இருக்கும். வீடு வாங்குற ட்ரீம் இருக்கு. எல்லா ட்ரீம் இருக்கும். பட் நீங்க லிமிட்டட் பிலீவ்ல மந்த்லி எனக்கு 20,000 போதும். ஓகேவா? மந்த்லி 15,000 போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு செலவு வரும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க உங்க மைண்ட்லயே நீங்க லிமிட்டட் லாக் பண்ணி இருக்கிறீங்க மணி பத்தி. இவ்வளவு வந்தா போதும். பட் ஏன் உங்களால அதிகமா சம்பாரிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கேள்வி கேளுங்க. ஏன் மத்தவங்கள மாரி ஒரு மில்லியனரா, மத்தவங்க மாரி ஒரு ஃப்ரீடமா, மத்தவங்க மாரி ஒரு நல்லா எப்படி இருக்கிறாங்க, அவங்க மட்டும் தான் சக்சஸ் இல்ல. நம்மகிட்டயும் இருக்கு. பிரைன் எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இறைவன் படைச்சு இருக்கிறாரு. ஓகேவா? ஆணுக்கு தனி, பெண்ணுக்கு தனி ஒரு எல்லாத்துக்கும் இல்ல. ஆனா மனிதனோட பிரைன் வந்து ஒரு பவர்ஃபுல். ஸோ மத்தவங்களோட சப்போர்ட் வாங்குறதும், மத்தவங்களோட ஹெல்ப் வாங்குறத விட, உங்கள நீங்க உங்களோட செல்ஃப் டாக் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுங்க. அந்த செல்ஃப் டாக் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணும்போது, உங்களுக்கு பிலீவ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். அது எப்படி பண்றது பார்க்கலாமா? ஸோ ஒரு சில விஷயம் வந்து, ஸோ உங்களால இன்னைக்கு எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. நான் வந்து ஒரு லைஃப் கோச் ஆகணும். ஹீலரா ஆகணும். சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி? முதல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு அஃபர்மேஷன் எடுங்க. ஸோ ஐ அம் ஏ வின். நான் வந்து எதையும் சாதிப்பேன். நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னால முடியும். நான் ஒரு ஹீலர் ஆகும். ஒரு லைஃப் கோச் ஆகும். மந்த்லி 3,00,000 ரூபீஸ் சம்பாரிப்பேன். இந்த வார்த்தை சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள. இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த வார்த்தை சொல்லுங்க. மந்த்லி 3,00,000 ரூபாய் நான் கண்டிப்பா சம்பாரிப்பேன். எனக்கு பண வரவு அதிகமா வரும். மணி ஃப்ரீடமா இருப்பேன். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருப்பேன். மனசுக்குள்ள சொல்லுங்க. கண்ணு மூடுங்க. கண்ணு மூடிட்டு இந்த வார்த்தை சொல்லுங்க. ஒரு 3 வாட்டி சொல்லுங்க. ஐ am a financial freedom. I am a money magnet. I am a super woman life coach. I am a super NLP practitioner. I am a super NLP healer. இந்த 3 வாட்டி ஒவ்வொரு விஷயமும் 3 வாட்டி சொல்லுங்க. கண்ணு முடிக்குன்னு சொல்லுங்க. கண்ணு மூடி சொல்ல முடியலன்னா உங்களுக்கு பிலீஃப் சிஸ்டம் இல்லைன்னு. ஜஸ்ட் சொல்லுங்க. 3 வாட்டி சொல்லுங்க. கண்ணு முடிக்கணும். ஐ எம் ஏ என்எல்பி பிராக்டிஷனர். ஐ எம் ஏ என்எல்பி கோச். ஐ எம் ஏ சூப்பர் ஹீலர். என்னால மந்த்லி 3,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். என்னால முடியும். ஐ எம் ஏ பினான்சியல் ஃப்ரீடம். இந்த வார்த்தை சொல்லுங்க. அப்புறம் இந்த வார்த்தை சொல்லும் போது என்ன ஆகும்னா, உங்களோட ட்ரீம் இருக்கு இல்லையா? நீங்க மணி சம்பாதிக்கணும், லைஃப் கோச் ஆகணும், என்எல்பி ட்ரைனர் ஆகணும், என்எல்பி பிராக்டிஷனர் ஆகணும், கன்சல்டன்ட் ஆகணும், ஹீலர் ஆகணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல. ஸோ நிறைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராம்ல கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? மணி ஏர்ன் பண்ணணும். அந்த ஆசை சப்கான்சியஸ்ல நீங்க வார்த்தையா செல்ஃப் டாக்கா பேசும்போது உங்க மனசுக்குள்ள பிலீவ் சிஸ்டம் உண்டாகும். முடியாது, முடியுமா அப்படின்னு ஒரு தடை ஒரு கேள்விக்குறி போடுறனால இந்த விஷயம் உங்க வார்த்தையா சொல்லும் போது இந்த பிரைனுக்கு சப்கான்சியஸ்க்கு அது கேட்ச் ஆகும். எப்படி பிரஸ் ஆகுது, அந்த பிரஸ் ஆகும். ஓகேவா? அப்படி பிரஸ் ஆகும்போது உங்க லைஃப்ல இந்த வார்த்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஓகேவா? இந்த பிலீவ் சிஸ்டம் இந்த வார்த்தை மட்டும் நம்மளுக்கு எல்லாம் பிலீவ் வந்துருமா? 100% ட்ரூ. இது மணி மட்டும் இல்ல. உங்களுக்கு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஒரு வேற வேற என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த பிலீவ் சிஸ்டம் மாத்துறதுக்கு சப்கான்ஷியஸோட பவர் இருக்கு. ஸோ எல்லா டெக்னிக் இது வந்து சொல்லிக் கொடுக்கும். ஜஸ்ட் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஒரு பிலீவ் சிஸ்டம்காக நீங்க மணி ஏர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, முதல்ல உங்களோட பிலீவ் சிஸ்டம் கொண்டு வாங்க. அதுக்கு எலிஜிபிளா? அதுக்கு வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட்டா என்னால பேச முடியுமா? இதெல்லாம் உண்மையான நிறைய விஷயம் உங்களுக்கு லிமிட்டட் பிலீவா இருக்கும். உங்களுக்கு தடையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா. இன்னைக்கு சாதாரண ஹோம் மேக்கரா இருக்கிறவங்க கூட இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் இன்னைக்கு எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்காதது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா தலைவலி இருந்தா மாத்திரை கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு உடம்புல பிசிக்கலா எதனா ஒரு பெயின் இருந்தா அதுக்கு ஒரு பிசியோதெரபி, ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்.
அந்த டைம். பட் மனசுக்குள்ள இருக்கிற வலிகளை யார் சரி பண்ணுவா? சொல்லுங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கட்டும், பெரிய பெரிய டாக்டர் இருக்கட்டும், பெரிய ஒரு நிறைய நியூரோ சர்ஜரி கூட இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாருக்கும் இருக்கு. ஸோ பெரிய படிப்பு படிச்சாலும், ப்ரொஃபஸரா இருந்தாலும், நிறைய ஒரு மினிஸ்டர் இருந்தாலும், எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எதுக்கு வரும்னா, இன்னர் தாட் அவங்க ஃபாலோ பண்றது. பார்க்குறது எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயத்த பார்த்துட்டா, ஒரு தோல்விய பார்த்துட்டா, ஒரு ப்ராப்ளத்த பார்த்துட்டா, ஒரு சண்டைய பார்த்துட்டா, ஒரு கஷ்டத்த பார்த்துட்டா, இதுதான் உண்மைய சொல்லி உங்க சப்கான்ஷியஸ்ல அது அடிக்ட் ஆயிடும். அந்த மாரி ஆகும்போது என்ன ஆகும்னா, அது நம்ப ஆரம்பிக்கும். சப்கான்ஷியஸ். இதுதான் உண்மை, இதுதான் உலகம், இதுதான் யாகம், இப்படிதான் ஆகும்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ட உங்கள இன்கிரீஸ் பண்ண வைக்கும். ஸோ அடுத்தது ஸ்ட்ரெஸ் எப்படி வருதுன்னா, ஒரு பண லாஸ் இருக்கும். பல பிரச்சனைகள் உலகத்தில இருக்கு இன்னைக்கு. அந்த பிரச்சனை எல்லாமே நம்பளுக்கு அந்த சப்கான்ஷியஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்கும். இன்னைக்கு எத்தன பேர் ரிலேஷன்ஷிப்ல நல்லா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுறது கஷ்டம். இன்னைக்கு வேலைக்கு 2 பேர் போனாலும், ஸோ வேலைன்னு இருப்பாங்க. இப்போ நெறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல டைவர்ஸ் கேஸ்ல கூட வந்திருக்கு. லேட்டஸ்ட்டா நியூஸ்ல கூட பாருங்க. நல்ல ஒரு யூடியூபரா இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெரிய சம்பவம் சொல்லக்கூடாது. அந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. ஸோ ஏன் நடக்குது? ஒரு நிமிஷம் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாம, அடுத்த லெவல் நம்ம ஜெயிப்போம். அடுத்த லெவல் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அடுத்தது எல்லாமே சரியாயிடும்னு உங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் சிஸ்டம் வரலன்னா, நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னா, அடுத்தது இதுதான்ப்பா முடிவு சொல்லி ஒரு ராங் டெசிஷன் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே சரி பண்ண முடியும். நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோகிராம் மூலமாக, ஹீலர் மூலமாக. ஸோ எந்த ஸ்கூல்ல சொல்லி தராங்க? எந்த காலேஜ்ல சொல்லி தராங்க? எந்த இடத்துல சொல்லி தராங்க? யூனிவர்சிட்டில. ஸோ நெறைய புக்ஸ்ங்க இருக்கு. நெறைய புக்ஸ் படிக்கலாம். புக்ஸ் படிச்சோம்னா பிராக்டிகலா சொல்லிக் குடுக்குது லைஃப் ஸ்கில், லைஃப் கோச். ஸோ இதுக்கு உலகம் ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு நெறைய பெரிய பெரிய ரிச் பெர்சன் கூட இன்னைக்கு காசு இருந்தா மட்டும் போதாது. பட் லைஃப்ல பீஸ்ஃபுல்லான லைஃப தேடின்னு இருக்கிறாங்க. நிம்மதியான வாழ்க்கைக்காக தேடின்னு இருக்காங்க. எவ்வளோ கோடிஸ் குடுத்தாலும் நம்ம நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது. அது மனசு சம்பந்தப்பட்டது. உங்க பிரைன் சம்பந்தப்பட்டது. உங்க பிரைன்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ட வித்தின் 5 மினிட்ஸ்ல ரிலீஸ் பண்ணா, நீங்க உங்க லைஃப புது வாழ்க்கையா நீங்க பார்ப்பீங்க. இதுக்காக நெறைய செலவு பண்றதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. என் லைஃப் சரி பண்ணுங்க. என் லைஃப்ல ரொம்ப டிப்ரஷன் இருக்கு. எனக்கு மன கஷ்டம் இருக்கு. ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு. ஓவர் திங்க் இருக்கு. அந்த மாரி இருட்டாக வாழ்ந்துன்னு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள மாரி ஒரு ஹீலர் நெறைய பேர் தேவைப்படுது. உலகம் ஃபுல்லாவே தேவைப்படுது. நீங்க நம்பிக்கை வச்சா, இந்த கோர்ஸ் மூலமாக நீங்க நல்லா படிச்சு, உங்களுக்கு ஒரு மத்தவங்களுக்கு சர்வீஸாவும் குடுத்து, அந்த சர்வீஸ் ஒரு புனிதமான ஒரு சர்வீஸு. நீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மணியா வரும். ஓகேவா? 1/2 அன் ஹவர் ஒருத்தருக்கு நீங்க கன்சல்டேஷன் பண்ணாவே 5000 வரும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 2 பேருக்கு பண்ணுங்க. மினிமம் 2 பேர் ஒரு கிளையன்ட்க்கு எடுக்கணும். ரூ. 10,000 வீட்ல இருந்துக்குன்னு 1 ஹவர்ல நீங்க கன்சல்டேஷன் பண்ணி உங்க லைஃபே சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ மந்த்லி ஒரு 10 பேர் வந்தா எவ்வளோ வரும்? ரூ. 1,00,000 மேல வாங்கலாம். ஈஸியா. நான் மினிமம் சொல்றேன். ஸோ இந்த மாரி ஒரு வேக்கன்சி யாருமே சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. பட் ஹை லெவலான டிமாண்டான வேக்கன்சி. இது ₹1000 ₹2000 நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. யூ ஷுட் பி பிராக்டிஸ் எக்ஸ்போர்ட் ஆகணும். ஆத்தரைஸ்ட் நியூரோ லிங்குவிஸ்ட் NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் சர்டிஃபைட் நீங்க ஆத்தரைஸ்ட் வாங்குனா மட்டும் தான் நீங்க கன்சல்டன்ட்டா பண்ண முடியும். ஸோ அந்த கன்சல்டன்ட் ஆன பிறகு, ஸ்கில் வாங்கின பிறகு உங்களோட பிசினஸ் எப்படி பண்றது? அதுக்கு எல்லாமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி இன்ஸ்டாகிராம், எப்படி லீட்ஸ் கொண்டு வரது எல்லாமே. பட் உங்களுக்கு வேண்டியது நான் சொல்லப் போறது ஒரே ஒரு பிலீவ் சிஸ்டம் கொண்டு வாங்க. இப்ப பார்க்கலாமா பிலீவ் சிஸ்டம்? ஓகே. ஸோ இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ, ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ரிலாக்ஸா உட்காருங்க. கண்ணு மூடிக்குங்க. ஆழ்ந்து மூச்சிடுங்க. ஹோல்ட், ரிலாக்ஸ். ஆழ்ந்து மூச்சிடுங்க. ஹோல்ட், ரிலாக்ஸ். திரும்ப ஆழ்ந்து மூச்சிடுங்க. ஹோல்ட், ரிலாக்ஸ். ஓகே. ஸோ உங்க கண்ணை மூடிக்கின்னு
உங்க மனசுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்டை இப்ப நினைச்சு பாருங்க. என்னென்ன நெகட்டிவ் தான் வருதுன்னு நினைச்சு பாருங்க. சோ மன கஷ்டங்கள், உங்களுக்கு பிலீவ் இது என்னால செய்ய முடியாது, இது ஃபேக்கா, உண்மையா, நான் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா, இதெல்லாம் ஏமாற்றமா, நிறைய பேர் ஏமாற்றத்தை சீட்டு போட்டு போட்டு வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் ஏமாத்தி இருக்கிறாங்க. பிசினஸ் லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நினைச்சு நீங்க உங்களோட பிலீவ் சிஸ்டத்துல லிமிட்டட் பிலீவ் கொண்டு வராதீங்க. இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ஸ்விஷ் பேட்டர்ன் சொல்லுங்க. மனசுக்குள்ள ஸ்விஷ் பேட்டர்ன். அப்படியே ஒரு டோர் ஓபன் ஆனா எப்படி அந்த ஒரு லிமிட்டட் பிலீவ் டோர் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ்ட், ஓப்பன், லிமிட்டட் பிலீவ். ஸோ அப்படியே இமேஜ் பண்ணுங்க. கண்ணு முடிக்கணும், அப்படியே இமேஜ் பண்ணுங்க. உங்களோட ஹாப்பி ஃபேமிலி உங்ககிட்ட சந்தோஷமா இருக்குது. அந்த ஒரு நினைவு கொண்டு வாங்க. உங்களுக்கு இப்ப என்னென்ன தேவைகள் இருக்கு அது எல்லாமே கொண்டு வாங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷமா நடக்குது. அந்த விஷயத்த வந்து அப்படியே இமேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு செகண்ட். லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ மணி ஏர்ன் பண்ணணும், ஒரு பெரிய லெவல்ல வரணும். மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் உங்க பேங்க் பேலன்ஸ்ல வந்தா சந்தோஷமா இருக்கும். அப்படியே பாரு. மந்த்லி உங்களோட பேங்க் பேலன்ஸ்ல அமௌண்ட் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க லைஃப் எந்த மாதிரி இருந்தா நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. கேன் இமேஜ் இந்த பிலீவ் சிஸ்டம் கொண்டு வாங்க. சப்கான்சியஸ் கிட்ட சொல்லுங்க. ஐ கேன், என்னால எதையும் செய்ய முடியும். ஐ கேன், எல்லாமே சாதிக்க முடியும். உங்களோட விஷுவலைசேஷன் பாருங்க. உங்களோட இமேஜ்ல ஹையஸ்ட் அமௌண்ட் பார்த்தா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. கிளையண்ட்டுக்கும் நீங்க குட் சர்வீஸ் கொடுக்குறீங்க. ஒரு புனிதமான வேலை செய்றீங்க. உங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல குட் சர்வீஸ்க்காக பணம் ஃபினான்ஷியலா மணி ஃப்ளோ ஆயின்னு இருக்கு உங்க பேங்க் பேலன்ஸ். ஸோ நினைச்சு பாருங்க உங்களோட மணி ஏன் மணி ஃப்ளோவா இருக்குறீங்க. அந்த பேங்க் பேலன்ஸ் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அப்படி ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தேங்க்யூ, ஐ கேன் வின். தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ கேன் வின். ஐ am very very happy. Thank you universe, I got it. I am a successful man. I can do everything. என்னால எதையும் செய்ய முடியும். இதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். என்னால எல்லாமே சாத்தியமாகும். எனக்கு அந்த திறமை இருக்கிறது. என்னால எதையும் சாதிக்க முடியும். கண்ணு மூடிக்கிட்டு சொல்லுங்க. எனக்கு அந்த திறமை இருக்கு. கேன் இமேஜ் ஒரு செலிப்ரேஷனா நீங்க இருக்கிற மாதிரி இமேஜ் பண்ணுங்க. ஒரு செலிப்ரேஷனா இருக்கிற மாதிரி இமேஜ் பண்ணுங்க. ஒரு பவர்ஃபுல்லா உமனா இருக்கிற மாதிரி நீங்க இமேஜ் பண்ணுங்க. சூப்பர் உமனா பவர்ஃபுல்லா இருக்கிறீங்க. ஒரு 1000 பெண்களுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பண்ணுங்க. சூப்பர். அந்த வைப்ரேஷன் கொண்டு வாங்க ஃபுல்லாவே. அந்த வைப்ரேஷன் கொண்டு வாங்க. ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. 2, 3, 3, 2, 1. Close the eyes. ஸோ இந்த இமேஜ்
அப்படியே நீங்க பார்த்து அப்படியே கண்ணு தொறக்கும்போது, அது உண்மையாவே உங்ககிட்ட வந்து சேரும். அது எப்படி சேரும்னா, நீங்க பேசுறது, செல்ஃப் டாக், இமேஜ் பார்க்குறது, உணர்றது, நம்ம உடம்புக்குள்ள விஷுவலு பார்க்குறது, கேட்கறது, உணர்றது. இதுதான் 3ம் நம்மளுக்கு சப்கான்ஷியஸ்ல கனெக்ட் ஆகும். ஸோ நீங்க 5 மினிட்ஸ் இந்த இமேஜ, இந்த உணர்வுகள நீங்க மாத்துறனால, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அதை அடைய முடியும். அது ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. பட் இது நீங்க நம்பினால் உங்களோட லிமிட்டட் வியூ கிட்டத்தட்ட நீங்க பிராக்டிஸ் 21 டேஸ் பண்ணா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, உங்க லைஃப்ல அது அச்சீவ்மென்ட் ஆகுறது 100% உறுதி. இதுதான் எல்லா சக்சஸ் ஆன பெர்சன் எல்லாமே இந்த மாரி ஒரு பவர், லிமிட்டட் பிலீவ் நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கை கொண்டு வர்றது எப்படி? நம்பிக்கையான வாழ்க்கையா மாத்துறது எப்படி சொல்லி ஒரு பவரான செக்ஷன் தான் இன்னைக்கு குடுத்திருக்கிறேன். ஸோ இந்த பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல ஒவ்வொரு விஷயமும் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது ரிசல்ட் கண்கூடாவே பார்ப்பீங்க. ஓகேவா? மனி இஸ் நாட் ஹார்ட். மனி இஸ் ஈஸியா சம்பாரிக்கலாம். பணம் ரொம்ப ஈஸியா சம்பாரிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு விஷயத்த அடையறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸி தான். எல்லாமே யார்கிட்ட இருக்கு? ஒரு பொக்கிஷம் சப்கான்ஷியஸ். ரீப்ரோகிராம் பண்ணுங்க. உங்க லைஃப்ல சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ NLP டெக்னிக்ல நெறைய 30, 40 டெக்னிக் இருக்கு. ஸோ இந்த டெக்னிக் மூலமாக இந்த உலகம் ஃபுல்லாவே எவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கோ நீங்க ஹீலிங் பண்ணலாம். ஹீலிங் மூலமா குட் சர்வீஸ் குடுத்து பணத்த சம்பாரிக்கலாம். ஸோ இந்த செக்ஷனுக்கு நீங்க ஜாயின் பண்ணி முறையா ப்ரொசீஜரா கத்துக்கணும்னா, என்னோட WhatsAppக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஐ அம் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான இஎம்ஐல தான் குடுக்க போறேன். ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் உங்க வேல்யூ, உங்க லைஃபோட வேல்யூ வந்து நீங்க தான் நிர்ணயிக்கணும். என்னோட லைஃபோட வேல்யூ ரூ. 100,00,00,000னா நீங்க தான். இல்ல எனக்கு ரூ. 10,000 போதும் என் லைஃப்னா நீங்க தான். உங்க வேல்யூ மட்டும் முக்கியமா பாருங்க. ஸோ பணத்த மட்டும் பார்க்காதீங்க. உங்க வேல்யூ, உங்க லைஃபோட வேல்யூ முக்கியமா நெனச்சா, இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு குடுக்கும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.